செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்துல இருந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி பொருத்தணும் அப்படின்னு கேட்டா 2, 4 அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 12 இந்த 3ல இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரியே 2, 4, 12 செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பொருத்திட்டோம்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். இந்த 7, 8ஐயும் நம்ம எப்படி பொருத்துறோம்? 7ல செவ்வாய் இருந்தா 7ல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை தான் பொருத்துறோம். 8ல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்துக்கு 8ல இருக்கிறவங்கள தான் நம்ம பொருத்துறோம். அதே மாதிரி தான் அந்த செவ்வாய்க்கு செவ்வாய் ஜாதகம்ங்கிறது எதுக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தோஷம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிறது பிளஸ்ஸா மாறும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். அப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்கு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுக்கிரனுக்கு செவ்வாய் தோஷம் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டான விஷயம் தான். சுக்கிரனுக்கு நம்ம செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டிய கணக்கு கிடையாது. நிறைய விதிவிலக்குகள் உண்டு, விதிகள் உண்டு. இதுல இந்த பேசிக்கா நம்ம பார்க்கறது, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திருமணம் தடைபடும்.